ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டயட் லஞ்ச் டே 7. ஸோ உடம்பு குறைக்கணும்னா பட்டினியாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. சரியான சத்து உள்ள உணவுகளை சரியான அளவில் சாப்பிட்டாலே போதும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற இந்த லஞ்சு ப்ரோட்டீன் மற்றும் ஃபைபர் நிறைந்த ஒரு வெயிட் லாஸான லஞ்ச் தான். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சப்பாத்தி, ஸோ கொஞ்சம் ரைஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், சப்பாத்தி அண்ட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்போஹைட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஸோ இது வந்து இது எப்போயுமே கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்துக்கணும். ஸோ அதுதான் மெயின். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சம் ரைஸும் இதுவும் கொஞ்சம் சப்பாத்தியும்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சில பேர் சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சொல்லுவாங்க, பட் அந்தமாதிரி கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவு பொருள்னால வந்து ஸோ அது வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டாக தான் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரைஸுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் வறுவல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கலோரிஸ் ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டனாலே வயிறு வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கருவாட்டு குழம்பு இன்றைக்கி. ஸோ கருவாட்டில் உங்களுக்கு தெரியும் ஒமேகா 3. ஸோ அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பேடு கொலஸ்ட்ரால் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி வெண்டைக்காவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெயினுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சின்ன வயசுலேருந்து சொல்லி வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்லது அப்படின்றது. ஸோ உண்மையிலே அது வெண்டைக்காய் வந்து ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் வறுவல். ஸோ அதோடு சேர்த்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் தான் முக்கியம் வெயிட் லாஸுக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேக வச்ச பச்சை பயிறு, ஸோ அதோட ஒரு அவிச்ச முட்டை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தேவையில்லாத கொழுப்பை குறைச்சி ஒரு ஹை ப்ரோட்டீன் காம்பினேஷனாக இன்றைக்கி கொடுத்தது. ஸோ அதோட பார்த்திங்கன்னா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கிளாஸ் மோர். ஸோ வந்து பார்த்தா ப்ரோபயோட்டிக்கு. ஸோ உடம்பை வந்து மெட்டபாலிசத்தை வந்து ரொம்ப அதிகரிக்கும். மெயினாக அது தொப்பையை ரொம்ப குறைக்க இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோர் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாகவும் சாப்பிடுங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க, எடையை கண்ட்ரோலாக வச்சுருக்குங்க. சில பேர் சொல்லுவாங்க 7 days வந்து 7 kg குறைக்கலாம், 30 days 7 kg. ஸோ அந்தமாரி என்னை பொறுத்த வரைக்கும் அதுமாரி குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அது நமக்கு பின்னாடி தான் ட்ரபிள் கொடுக்கும். ஸோ நம்ம ரெகுலர் ஃபுட்ஸில் எப்படி சாப்பிட்டு எப்படி உடம்பு குறைக்கின்றது தான் என்னோட சீரீஸோட மெயின் மோட்டோவே. ஸோ ஃபாலோ பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச். பாய்.